அது இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ போகிறோம்? மேஃபேக்ட் சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்குறோம். பார்க்கலாமா? ஏரோப்ளைன்ல இருந்து வர ஏர் எவ்வளவு ஃபோர்ஸா இருக்குன்னு பாத்திருக்கீங்க? டைட்டானிக் படத்திலேயே லக்கியான ஆள் யாரு தெரியுமா? சங்கரியா சங்கரன் பேர் வச்சிருக்காங்க. ஆசிய ஐஸ் கொஞ்சம் சின்னதா இருக்குன்னு வினோதமான வித்தியாசமான விசித்திரமான கேள்விகளுக்கு விடைகளை தான் விறுவிறுப்பா விலாவரியா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால வெல்கம் டு தி வீடியோ. இதுதான் உங்க எல்லா ஏரோப்ளைன்லயும் சைடுல 2 இன்ஜின் இருக்கிறத நீங்க பாத்துருக்கலாம். ஆனா அது எந்த அளவுக்கு ஃபோர்ஸா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தூக்கி வாரி போடும். தெரியும். ஒரு ஏரோப்ளைன் இன்ஜின்ல இருந்து வெளியே வர காத்தோட ஃபோர்ஸ் ஒரு முழு கார் பக்கத்துல இருக்க கூடாது, தள்ளி தான் வச்சிருப்பாங்க. காரோட பறந்து போகும். ஆமா, ரொம்ப பவரா இருக்கும். ஒரு போயிங் 747 ஃளைட் வர வச்சு அதோட இன்ஜின்களை ஓட விட்டு காரை கொண்டு போயிருப்பாங்க. காரப்பாம்பூச்சி மாதிரி திருப்பி இது படத்திலே காட்டியிருக்காங்க. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல காட்டுவாங்க. அதையும் தூக்கி போட்டு தாக்கி இருக்கும். அடுத்ததா ஒரு சின்ன பிளேனை கொண்டு போயிருப்பாங்க. அதையும் கவுத்தி பிச்சு போட்டுருக்கும். பொதுவா ஒரு ஜெட் இன்ஜின் 150ல இருந்து 200 மைல் பெர் ஹவர்ல காத்த உந்தி தள்ளி ஏவியேஷன் ஃபோர்ஸ் கொடுக்கக்கூடியது. அதனால அவ்வளவு கேப் வச்சிருப்பாங்க. நம்ம இந்தியால ஆரம்பிச்சு ஏகப்பட்ட நாடுகள்ல மரண தண்டனை வாங்குற அளவுக்கு கொடூர குற்றம் பண்ண கைதிகளுக்கு என்னைக்கு அவங்களோட இறுதி நாளுங்கிறது சொல்லப்பட்டுரும். அந்த தண்டனை கைதிகளும் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆயிருவாங்க மனதளவுல. ஆனா ஜப்பான்ல அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி இருக்கு. அதாவது ஜப்பான்ல ஒரு கைதிக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா அது எப்ப நடக்க போகுதுங்கிற நாளோ தேதியோ சொல்ல மாட்டாங்க. குற்றம் பண்ண கைதிகள் ஒவ்வொரு நாளும் மரண பயத்திலே இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஃபைனல் பனிஷ்மென்ட் கொடுத்து ஃபினிஷ் சொல்லாமே விட்டுருவாங்க. இந்த மோட்டத்தனமான மெத்தட ஹேண்டில் பண்றாங்க. குற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட பயம் வரணுங்கிறதுக்காக. பொதுவா சொன்ன விஷயம் நடந்துருச்சுன்னா எல்லாரும் ஹாப்பி ஆவாங்க. ஆனா இந்த மனுஷனோட வாழ்க்கையில அந்த மாதிரி இல்ல. பீட் மேரவிச்ங்கிற இந்த NBA பிளேயர் அவரோட பிரைம் காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு இன்டர்வியூல ஒரு வார்த்தையை விட்டுருப்பாரு. அவனு மத்த பிளேயர்கள் மாதிரி 10 வருஷம் ஆடிட்டு 40 வயசுல ஹார்ட் அட்டாக் வந்து மண்டையை பட போறது இல்ல அப்படின்னு கெத்தா ஒரு ஸ்பீச்ச கொடுக்க என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அவர் சொன்ன மாதிரியே NBAல வெறும் 10 சீசன் மட்டும் தான் விளையாண்டாரு. அதோட அவர் தலையெழுத்து அவரே படிச்ச மாதிரி சரி அவருக்கு 40 வயசு இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனாரு. மனுஷன் அவரோட எதிர்காலத்தையே எகத்தாளமா ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருந்திருக்காரு. ஒரு பைக் ரோட்டு மேல பல 1000 கிலோமீட்டர் டிராவல் பண்ற மாதிரி அந்த பைக் கடல் மூலமாவே நாடு விட்டு நாடு போச்சு. அதாவது 2011ல ஜப்பான்ல சுனாமி வந்தப்போ இக்கோ யோகோயாமாங்கிற இவர் வச்சிருந்த 2004 மாடல் ஹார்லி டேவிட்சன் பைக் அந்த சுனாமிலேயே அடிச்சிட்டு போகப்படுது. போனது போச்சுன்னு அவரு நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த பைக் வேற லெவல்ல ஒரு பயணம் போச்சு. ஜப்பான்ல இருந்து கடலுக்கு வந்து பசிபிக் ஓஷன்லயே 6400 கிலோமீட்டர்களை கடந்து கனடால இருக்க பிரிட்டிஷ் கொலம்பியா பகுதியில ஒரு தண்ணியிலே அடிச்சுட்டே போயிருக்கு. ஜப்பான்ல இருந்து வந்தது கரவரமா அங்க ஹார்லி டேவிட்சனோட மியூசியத்துல அந்த சுனாமியோட பேரழிவு நினைவா இப்ப வரைக்கும் வச்சிருக்காங்க மக்கள் பார்வைக்காக. மரங்கொத்தி பறவையே பாத்துருப்பீங்க, சின்னதா இருக்கும். ஆனா அதோட நாக்க பாத்திருக்கீங்க? அத்துருண்டு மண்டைக்குள்ள இத்தா பெரிய நாக்கு எப்படி உள்ள புழு இருக்கிறது போய் மண்டைக்குள்ள வச்சிருக்குமா? படத்துல பாத்துக்கிடுங்க. பலரும் பாத்திருப்பீங்க. ஆனா அதுல லக்கியான ஆள் யாருன்னு தெரியுமா? ரோசா படம் வரைஞ்ச ஜாக்கா அவர்தான் உள்ள போயிட்டாரு. பிறகு யாரு? கடைசி நேரத்துல வர இவர்தான் ரியல் லைஃப் டைட்டானிக் ஈவென்ட்லயே ஒரு லக்கியான ஆளு. அதாவது டைட்டானிக்ல ஒரு ஹெட் பேக்கரா வேலை பார்த்துட்டு இருந்தவர் தான் சார்லஸ் ஜாகின்கிற இவரு. கப்பல் ஐஸ்பர்க்ல இடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா மூழ்கிட்டு இருக்கும் போது மக்கள் எல்லாம் பதறி உயிரை காப்பாத்த ஓடிட்டு இருக்கும் போது மனுஷன் குழந்தைகள் பெண்கள்னு காப்பாத்துறதுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு. அது போக லைஃப் போட்டு கிடைக்காம தத்தளிக்கிறவங்களுக்கு சேர தூக்கி போட்டு காப்பாத்தினதோட எப்படியும் நாம தப்பிக்க போறதுன்னு தெரிஞ்சு உட்காந்து கடைசி குடிய வடா குடியா குடிச்சிருக்காரு. மறுட்டு போதில தண்ணியில போனதுக்கு அப்புறம் கூட மத்தவங்க எல்லாம் கொஞ்ச நேரத்திலேயே ஹைப்போதெர்மியா வந்து இறந்து போகும்போது இவரோட ரத்தத்துல இருந்த அந்த ஆல்கஹால் 2 மணி நேரத்துக்கு இவரோட பிளட் ஸ்ட்ரீம்ல ஓடி இவரை உயிரோடய வச்சிருந்ததுக்கு காப்பாத்துற வரைக்கும் தலைவன் கடைசி குடிய குடிச்சதோட உயிர் தப்பிச்சு வந்திருக்காரு. அதனாலதான் இவர் டைட்டானிக்கோட லக்கியான ஆளு. யோ இவர் இல்ல பரவியாரு ஜாக்கு கிட்ட அந்த டிக்கெட்டை தோத்தாரே அவர் தான் உண்மையான லக்கியான ஆளு. வழக்கமா போட்டி வியாபாரம் பண்றவங்க ஆஃபர் அள்ளி விடுறது, கஸ்டமர்களை கவர் பண்ற மாதிரி விளம்பரங்கள் பண்றதுன்னு போட்டி போட்டு நீங்க பாத்துருக்கலாம். ஆனா உலக வரலாற்றிலேயே முறையா போட்டியை குறைக்கணும்னு எதிர்கடைக்கு தீய வச்சு விட்டாங்க அந்த பீட்சா கம்பெனி. புளோரிடா லேக் சிட்டில இருக்க பாப்பா ஜான்ஸ்ங்கிற பீட்சா கடையில வியாபாரம் பிச்சுக்கிட்டு கூட்டாடுறத பார்த்த அந்த கடைக்கு போட்டியா இருந்த டாமினோஸ் பீட்சா கடையில வேலை பார்க்க 2 மேனேஜர்கள் காம்படிஷன் முடிக்கணும்னு கடையை கொளுத்தி விட்டுருக்காங்க. கண்டுபிடிச்சு அந்த 2 கம்யூனிட்டிகளையும் கைது பண்ணிட்டாங்க. நண்பரோட மணிக்கு அவர் ஃபுட்பால் பக்கம் அனுப்பி வைக்கலங்கிறதுக்காக அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஒரு வேலையை பார்த்தாங்க. அது வேர்ல்டு லெவல்ல வைரல் ஆச்சு. 2018ல FIFA வேர்ல்ட் கப் ரஷ்யால நடக்கும்போது மெக்சிகோல இருந்து அதை பாக்குறதுக்காக கிளம்பின ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல ஹாவியர்ங்கிற இவரை மட்டும் அவர் வீட்டுல அனுப்பி வைக்கல. ஆனா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் பையன் இல்லைங்க, அவரோட ஒரு போட்டோ எடுத்து அவரோட ரியல் லைஃப் சைஸ்லயே ஒரு கட் அவுட்டா ரெடி பண்ணி போன இடத்துக்குலாம் அதை கூட்டிட்டு போய் போட்டோ எடுத்து இன்டர்நெட்ல போட அது அந்த வேர்ல்ட் கப்லயே ஒரு வைரல் மொமெண்டா மாறிச்சு. பார்க்க வந்த பார்வையாளர்கள்ல இருந்து இந்த கட் அவுட்டோட போட்டோ எடுத்துக்கிறதுக்காகவே ஏகப்பட்ட பேர் கிளம்பி வந்தாங்க. அந்த FIFA 2018 வேர்ல்ட் கப் நடக்கும்போது வைரல் ஆயிட்டு இருந்த
இருந்த இந்த கட் அவுட் நண்பரை டிவில காட்டுற அளவுக்கு ரவுசான சம்பவமா நடந்திருக்காது. ரோட்ல ஆடிக்காரு செம ஃபேமஸ் ஆயிட்டாரு. ஆனா அந்த எல்லா கார்லயும் BMW லோகோவோட ஓடுமா? அப்படி ஒரு வினோதமான சம்பவமும் நடந்திருக்கு. 2016ல BMW ஒரு வினோதமான மார்க்கெட்டிங்க கையில எடுத்தாங்க. ரஷ்யால இருக்க ஹைவேக்கள்ல குறிப்பிட்ட சில டோல் பூத்துகள்ல மட்டும் BMW கார்கள் மட்டும் ஃப்ரீயா கடந்து போறதுக்கான ஃப்ரீ டோல்களை கவர்மெண்ட் கிட்ட பேசி புக் பண்ணி வச்சிருந்தாங்க. BMW பண்ண இந்த விளம்பரத்தை பத்தின நியூஸ் ரஷ்யா ஃபுல்லா வைரல் ஆகுது. ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த பெரிய ட்விஸ்ட் வந்தது. ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் BMW கம்பெனி வெளியே வந்து எங்க கம்பெனி காரா தான் இருக்கணும்னு இல்ல, நீங்க ஆல்ரெடி வச்சிருக்க கார் மேலேயே எங்க கம்பெனி காரோட லோகோ ஓட்டுனீங்கனாலே BMW-வோட இந்த இலவச டோல் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்ல மக்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஆஃபரை. பென்ஸ் காரோட லோகோல, ஆடி காரோட லோகோல கூட BMW ஸ்டிக்கர்களை ஓட்டிக்கிட்டு தெரிஞ்சாங்க. ஊரு ஃபுல்லா ஒரே BMW மயமா இருந்தது. அந்த ஆடுக்கு அப்புறமா BMW கம்பெனிக்கு இருந்த ரீச் ரஷ்யால கிடுகிடுன்னு உயர்ந்தது. வினோதமா கொண்டு போய் சேர்த்திருப்பாங்க BMW. சுகர் வந்து ஆன்டி அங்கிள்களுக்கு கூட தெரியாத ஒரு மேட்டர் தான் இந்த சர்க்கரைக்கு ஏன் சர்க்கரைன்னு பேர் வந்ததுன்னு. அதாவது லாங்காங்கோ சோலாங்கோ இந்தியால குப்த பேரரசு வந்த காலகட்டத்துல இருந்தே கரும்புல இருந்து வெள்ளம் கண்டுபிடிக்கிற டெக்னிக் இந்தியர்கள்ட்ட இருந்திருக்கு. அப்ப சமஸ்கிருதத்துல இருக்க ஒரு பேரா தான் இந்த சர்க்கரைங்கிறது உருவாயிருக்கு. அதாவது சான்ஸ்கிரிட்ல சர்க்கரானா சின்ன துண்டு கட்டிகள் அர்த்தம். பிறகு இந்தியால இருந்து இது கடல் வாணிபு மூலமா பெர்ஷியாக்கு போக அங்க சக்கர்னு பேர் மாறிச்சு. அது அப்படியே அரேபியாக்கு பாஸ் ஆக அதுக்கு அரபிக்ல சுக்கர்னு பேர் வச்சாங்க. பிரெஞ்சுக்காரங்க சக்கர்னு கூப்பிட்டாங்க. இங்கிலீஷ்ல அது சுகர் ஆச்சு. தமிழ்நாட்டு பேச்சு வழக்குல அது சர்க்கரை ஆயிருச்சு. அப்படிதான் அதோட பேரும் வந்தது. இதுல இன்னொரு ஸ்வீட்டான தகவல், இந்தியால முதல்ல உருவானது வெறும் ரா சுகர் தான். அதாவது பிரவுன் கலர்ல இருக்க இந்த மாதிரி சுகர். ஆனா இந்த ப்ராசஸ் அப்படியே சைனாக்கு போகும்போது அவங்க தான் அதை முதல்ல ரீஃபைன் பண்றதுக்கான விஷயத்தை கண்டுபிடிச்சு இப்ப இருக்க வெள்ளை சர்க்கரையை உருவாக்கி இருக்காங்க. அது அங்க இருந்து மறுபடியும் ட்ரேடு மூலமா இந்தியாக்குள்ள வர வடக்குல அதுக்கு சைனால இருந்து வந்ததுனால சீனின்னு பேர் வச்சிருக்காங்க. அதுதான் நம்ம ஊர்ல கூப்பிடுற வழக்கமும் இருக்கு. தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க உலகம் முழுக்க பல விதமான மக்கள் இருக்கும்போது இந்த சைனா, ஜப்பான், கொரியா, நேபாள் மாதிரியான நாடுகள்ல இருக்க மக்களுக்கு மட்டும் கண்கள் ஏன் கொஞ்சம் குட்டியா இருக்க மாதிரி இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்க? அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. முதல்ல பொதுவா இருக்க பொருளையை உடைச்சோம்னா மனிதர்களோட கண்ணெல்லாம் ஆளுக்கு ஏத்த மாதிரி மாறாது. அந்த ஐபாலோட சைஸ் கிட்டத்தட்ட எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரி, அவங்க ஐஸ் ஏன் டிஃபரெண்டா இருக்கு? அந்த மாதிரி நம்மளுக்கு தெரியறதுக்கு காரணம் அவங்க கண்ணுக்கு மேல இருக்க அந்த இமையோட வடிவம் தான். ஈஸ்ட் ஏசியா, ஹிமாலயா, மங்கோலிய பகுதியை சேர்ந்த மக்களுக்கு கண்ணுக்கு மேல இருக்க இமைகள் மோனோலிட் வடிவத்துல இருக்கும். அதாவது பெரும்பாலும் அதிக மடிப்போட இல்லாத மாதிரி ஒரே மடிப்போட இருக்கிறதா இருக்கும். இது அப்படி இருக்கிறது அவங்க கண்ணை கொஞ்சம் தட்டையா காட்டும். அதனால அது கண்ணோட சைஸ பத்தி இல்ல, இமைகளோட ஷேப்ப பத்தி இருக்கு. சரி, எதுக்காக அவங்களுக்கு மட்டும் அப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஆராய்ச்சியாளர்கள் சொல்றதுபடி பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பயங்கர குளிரான அதிவேகத்துல காத்து வீசுற பகுதிகளில் வாழ்ந்த மக்களுக்கு அவங்க கண்களும் அவங்க வாழ்ந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி எவால்வ் ஆயிருக்கு. இந்த மடிப்பில்லாத மோனோலிட் இமைகள் உருவாகி அது காற்று தூசின்னு மட்டும் இல்லாம வெயில்ல இருந்து வர கிளார் வரைக்கும் கண்களை பாதிக்காம பாதுகாக்கும். காலப்போக்கில் அது மக்களோட மரபணுலயே கலந்து இப்ப இருக்க ஏசியன் மக்களோட கண்கள்லயே அந்த மாதிரியான மாற்றத்தை கொடுத்திருக்கு. இது கிழக்காசிய நாடுகள்ல மட்டும் இல்ல, தென்கிழக்காசிய நாடுகளுக்கும் அமெரிக்கால வாழ்ந்த பூர்வ குடிகளுக்கும் அது போக வேர்ல்டுல பல பகுதிகளில் வாழ்ந்த மக்களுக்கும் இந்த மாதிரியே ஃபீச்சர் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா என்விரான்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி தோல் நிறம் மாறுற மாதிரியே அவங்களோட கண்கள் தோற்றமும் இந்த மாதிரி பரிணாமமா இருக்கு. இந்த வீடியோ இதோடய முடியுது. இந்த வீடியோல சில புது மேட்டர்கள் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அதுல எது உங்களுக்கு பிடிச்ச மேட்டர் கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்சா பாட்டா இது ஒரு ஃபேமஸான பாட்டுங்க. தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா. முடிச்சு காட்டுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் இது கோப்பலான்னு நினைச்சுக்கிட்டேன். இந்த வீடியோல நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு வீடியோல மறுக்க வந்து மீட் பண்றேன். இது அவங்க சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இது இந்த சுகர் இது சூப்பரா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அது எப்படி இங்க இருந்து போய் சர்க்கரையா போய் சுக்கராகி அதுக்கப்புறம் சுகர் ஆயிருக்கு. தமிழ்ல சீனி இல்லையா? நம்ம ஊர்ல சீனி. அதான் அது வந்து சைனால இருந்து உருவாக்கி இங்க இருந்து அனுப்பி அது அது உருவாகி அவங்க அத ஒயிட் கலரா மாத்தி இது பண்ண போய் சீனின்னு. சக்கரைன்றது வேற ஊர் பேரு தானா? சக்கரை இங்க உள்ளதுதான். சக்கரைன்னு வச்சுதான் நம்ம அனுப்பியிருக்கோம். அதுதான் ஒரு ஒரு ஊரா போய் சுக்கரான்னு போய் அதுக்கப்புறம் அது அமெரிக்கா கிட்ட போகும்போது சுகரா மாறிடுச்சு. சின்ன வயசுல இருந்து சீனி தான் சொல்லி சொல்லி. ஆமா ஆமா ஆமா, அதான் அது இருக்கும். மேபி அப்படியே பேர் வச்சு அப்படியே மாத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அத கொண்டு வந்தவங்க தான் ஃபர்ஸ்ட் பேர் வச்சிருப்பாங்க. அப்படியே பேர் வச்சு அப்படியே அதை ஃபாலோ பண்ணிட்டாங்க. செமையான பிளான். ஏன்னா இப்போ அந்த ஊர் ஃபுல்லா அதான் இது பண்ணுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் அப்போ BMW வாங்கணும்னு ஒரு ஆர்வம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. இப்போ ஏதாவது கார் வாங்கணும்னு வந்தாலே BMW வாங்கிடலாம் அப்படின்னு தான் தோன்ற அளவுக்கு. ஆமா ஆமா, நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்